ஏடிஎம்மில் இருந்து 12 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய பணம் நிரப்பும் ஊழியர்கள் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளனர். ஏடிஎம் இயந்திரத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவிட்டு பணம் அனைத்தும் தீயில் எரிந்து விட்டதாக நாடகமாடியவர்கள் சிக்கியது எப்படி? புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் பேருந்து நிலையம் எதிரே உள்ள கார் ஷெட் ஒன்றில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் கார் ஷெட்டில் இருந்த 2 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. இத்தகவலை அறிந்த ஏனாம் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர். ஆனால் தீ அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே வேகமாக பரவி அருகில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கும் பரவியதாக அங்கிருந்தவர்கள் கூறியிருக்கின்றனர். தீ மளமளவென பற்றி எரிய உள்ளே இருந்த ஏடிஎம் இயந்திரம் வெடித்து சிதறியிருக்கிறது. அப்போது ஏடிஎம் அருகில் நின்று தீயை அணைத்துக் கொண்டிருந்த வீரர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதன் பிறகு சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த விபத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பல லட்சம் ரூபாய் பணம் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிட்டதாக ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் நிறுவன பொறுப்பாளர்கள் ஆய்வுக்கு பின் தெரிவித்தனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் 15 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்துள்ளனர். ஆனால் அடுத்த 3 நாட்களில் இயந்திரம் பழுதானதால் அதனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதனால் அதில் இருந்த பணத்தை வாடிக்கையாளர்கள் எடுத்திருக்க வாய்ப்பில்லை என தெரிகிறது. அந்த பணம்தான் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிட்டதாக பணம் நிரப்பும் நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் சோகத்துடன் தெரிவித்தனர். மேலும் கார் ஷெட்டில் இருந்துதான் அந்த தீ பரவி இருப்பதாக அவர்கள் அடித்து கூறினர். இதுகுறித்து ஏனாம் தீயணைப்பு துறையினர் கொடுத்த புகாரின் பேரில் ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அங்கு கிடைத்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது ஏடிஎம் மையத்தில் தான் முதலில் தீப்பிடித்துள்ளது என்பது தெரியவந்தது. அதன் பிறகு பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்திய போது அங்கு ஏற்பட்டது தீ விபத்தல்ல, திட்டமிட்ட சதி என்பது தெரியவந்தது. பணத்தை நிரப்பும் நிறுவனத்தின் ஊழியர்களான வெங்கடேஷ் மற்றும் அனில் பாபு ஆகியோர் மீது போலீசாரின் சந்தேகம் திரும்பியது. அவர்களை ரகசியமாக கண்காணித்த போது ஆடம்பரமாக செலவு செய்து வந்தது தெரியவந்தது. விபத்து நடந்து 1 மாத காலம் ஆனதால் தங்களை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என நினைத்து திருடிய பணத்தை கொண்டு அவர்கள் கார், தங்கச் செயின் என வாங்கி உல்லாசமாக ஊர் சுற்றி வந்துள்ளனர். நண்டு கொளுத்தால் வடையில் தங்காது என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர்களது ஆடம்பர செலவை அவர்களை காட்டிக் கொடுத்து விட்டார். அவர்களை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது திருடியதை ஒப்புக்கொண்டனர். ஏடிஎம்மில் இருந்து 12 லட்சம் ரூபாயை தவணை முறையில் எடுத்தவர்கள் அது தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பெட்ரோல் ஊற்றி ஏடிஎம்மில் தீ விபத்தை ஜோடித்துள்ளனர். ஆனால் தீ பக்கத்து கார் ஷெட்டுக்கு பரவி பெரும் விபத்து போல் மாறியதால் அப்படியே கதை கட்டிவிட்டு தப்ப முயன்றுள்ளனர். ஆனால் கடைசியில் போலீஸ் விசாரணையில் சிக்கிவிட்டனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர்.